சரியா? இப்போ இது எழுதிக்கோ. சர்க்யூட்ல என்ன இருக்குது? பேசிக்லி பியூர் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை தவிர எதுவுமே இல்லை. பியூர் ரெசிஸ்டிவ்னா அது ஏசின்னு அர்த்தம் கிடையாது. பியூர் ரெசிஸ்டிவ்னா அந்த சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே இருக்குது, கெபாசிட்டன்ஸ் மட்டும் இருக்கும். இல்ல அப்படின்னா உங்க புக்ல கொடுத்துருக்க மாதிரி நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். புக் வச்சிருக்கியா? ரெசிஸ்டன்ஸ் இன் ஏசி சர்க்யூட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, எடுத்து. இப்ப ரெசிஸ்டன்ஸ் இன் ஏசின்னு தானே சொன்னேன். டேய் ரெசிஸ்டன்ஸ் இன் ஏசி தானடா. அதாவது நான் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் தவிர கெப்பாசிட்டன்ஸோ இண்டக்டன்ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோ கொண்டு போய் சொருகல. அந்த சர்க்யூட்ல என்ன இருக்க போகுது? ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா லேட்டரா என்ன படிக்க போறோம்? எல்ஆர் சர்க்யூட்டா, அதுல என்ன இருக்கும்? எல்ஆர் சர்க்யூட்ல எல்லாருல எப்படி கெப்பாசிட்டர் வருது உங்களுக்கு? கரெக்டா? இல்லன்னா எதா போட்டிருக்கானா? நான் போட்டிருக்க மாதிரியே போட்டிருக்கானா? இல்ல எனக்கு இதெல்லாம் புரியல அப்படின்னா பேசாம எழுதிரு, சரியா? பியூர்லி, நான் பியூர் ஓகே, பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட். சரி, பியூர் ரெசிஸ்டிவ்லி சர்க்யூட். இது இங்கிலீஷ்ல நவுன், நவுன் அட்ஜெக்டிவ். ஏதாவது ஒரு நேம் இருக்குன்னு வச்சுக்கோ. நான் லிவிங் திங் வந்து ஆபயாட்டிக், சரியா? லிவிங் திங்ஸ்னு இல்லடா. இப்ப ஏதாச்சும் ஒரு பேர் இருக்கா? முகேஷ் ஒரு நவுன். இப்ப ரெசிஸ்டர் அது ஒரு நவுன் இல்ல, ரெசிஸ்டர் ஒரு நவுன், சரியா? ஒரு நேம், எதெல்லாம் நேமோ அதெல்லாம் என்னது? இப்ப நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றேன், அது வந்து அந்த ரெசிஸ்டரோட பண்பை குறிக்குது. அப்ப அது வந்து என்னது? இட் இஸ் டிஸ்கிரைபிங் எவ்வளவு அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்ப அது அட்ஜெக்டிவ், சரியா? verb வந்து பர்சனிஃபை பண்ணி காமிச்சு verb, adverb, மொத்தம் 8 பார்ட்ஸ் ஆஃப் இது என்னது? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா? அது பேர் என்னது? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லடா. 8 இருக்கும்டா. நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்ட், டிட்டர்மினன்ட், மேட்ரிக்ஸ் இல்ல அதுக்கு ப்ரிபோசிஷன். அப்புறம் விட்டுருங்க, இல்ல அதெல்லாம் இதுல வராதுடா. நவுன், ப்ரோனவுன், verb, adverb, conjunction, singular. இல்ல எங்கடா உனக்கு இங்க பிரச்சனை தெரியுமா? இங்கிலீஷும் தெரியல, ஹிந்தியும் தெரியல, தமிழும் தெரியாது. இப்ப நல்லா பாரு, அவங்களை பொறுத்திருக்கு என்னன்னா இது ஒரு சப்செட், இது இங்கிலீஷ், இது இன்னொரு சப்செட் கிராமர். இங்கிலீஷ்க்கும் கிராமருக்கும் சம்பந்தம் இல்லை. இது இங்கிலீஷ்னு சொன்னா இதுதான் கிராமர். தெரிஞ்சுவா. இதே இப்ப உங்கள்ட்ட ஹிந்தில கேட்டாலும் பிரச்சனை. சொல்லு. சங்யா, that is types of noun. சங்யா, சர்வநாம், விசேஷன். கரெக்டா? என்னடா வாச்சியவா? சரி வைங்க, ஒண்ணு தெரியல தெரிஞ்சிடுச்சு. சரி பாப்பா, இப்ப நல்லா பாரு, டெரிவேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறோம், சரியா? இந்த 3 டெரிவேஷன் உனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னு தோணலாம், சரியா? பட் என்ன பண்ண போறோம் இப்பயே சொல்லிடுறேன். நம்ம டெரிவேஷன் வந்து வோல்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம், கரண்ட்ல வந்து முடிக்க போறோம். எங்க ஸ்டார்ட் ஆக போகுது? ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் போடுவோம், அதுக்கப்புறம் இண்டக்டன்ஸ் போடுவோம், ஃபைனலா கெப்பாசிட்டன்ஸ். இது மூணுத்துக்குமே டிரைவ் பண்ண போறோம். மூணுத்துலயுமே வோல்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். கொடுக்க போற வோல்டேஜ் நான் கொடுப்பேன். அப்ப வோல்டேஜ் இதுதான் கொடுக்க போறது. நான் கொடுக்க போற வோல்டேஜ் எவ்வளோ? V0 sin omega t. ஃபைனல் எதுல டிரைவ் பண்ணி முடிக்கணும்? கரண்ட்ல வந்து முடிக்கணும், சரியா?
அது I0 சைனா காசா கொசிகெண்டா சீக்கெண்டா வருது, அது வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ நல்லா பாரு, இந்த சர்க்யூட்ல என்ன சார் இருக்குது? ரெசிஸ்டர் மட்டும் இருக்கு. அப்ப இங்க நான் கொடுக்குற வோல்டேஜ் எல்லாமே ரெசிஸ்டருக்கு அக்ராஸா ஃபாலோ ஆகுமா? அப்ப can I write V is equal to IR? இது பேசிக்கான ஈக்குவேஷன் எல்லாருக்கும் தெரியணும். கரெக்ட்டா இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸா வோல்டேஜ் வந்து V is equal to IR. கரெக்ட்டா? சரி. இப்போ நல்லா பாரு, நான் கொடுத்த வோல்டேஜ் எவ்வளவு சார்? V0 sin omega t. கரெக்ட்டா? இப்போ எல்லா இடத்துல நம்ம சேம் ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட், அது வந்து கெபாசிட்டன்ஸா இருக்கலாம், இண்டக்டன்ஸா இருக்கலாம், ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம், அதோட ஈக்குவேஷன் என்ன அது எழுதிரு. செகண்ட் ஸ்டெப் என்ன? வோல்டேஜ் எழுதிரு. இப்போ என்ன பண்ண போற? V is equal to என்னது? V0 sin omega t. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணியாச்சு. சரியா? இப்போ எனக்கு என்ன சார் வேணும்? ஃபைனலா கரண்ட் வேணும். அப்ப I மட்டும் வச்சுக்கிட்டேனா இங்க ரெசிஸ்டன்ஸ் அங்க போயிடுமா? புரியுதா? V0 by R என்ன சார்? அப்ப I is equal to என்ன கிடைக்குது? டெரிவேஷன் முடிஞ்சு. That's all. இது கன்ஃபியூசிங்கா இல்ல bro. ஒரு மார்க் ரெண்டு மார்க். இது கேட்பாங்க. இது தெரியணும், இது பேசிக்ஸ். நல்லா பாரு, எங்க ஆரம்பிச்சோம்? ஃபைனல் எங்க முடியுது? ஐல முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டா இல்லையா? ஓகே. இந்த இடத்துல சைடுல வேணா எழுதிரலாம். I0ங்கிறது என்னது? I0 பார்த்தனா இந்த இடத்துல V0 by R. இதான் நம்ம இந்த இடத்துல I0 சப்ஸ்டிட் பண்ணிக்க. புரியுதா? சரியா? எல்லா இடத்துலயும் இதே தான் பண்ண போறோம். வோல்டேஜ் ஈக்குவேஷன் இதே தான். வோல்டேஜ் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட், கரண்டை டிரைவ் பண்ண போறேன். ஓகே. ஃபேஸர் டயகிராம் எப்படி இருக்கும்? நல்லா பாரு. வோல்டேஜ் sin omega t ல இருந்தா கரண்ட் எதுல இருக்குது? sin omega t ல. வோல்டேஜ் sin omega t ல இருந்த கரண்ட் வோல்டேஜ் sin omega t ல இருந்த கரண்ட் வோல்டேஜ் sin omega t ல இருந்த கரண்ட் வோல்டேஜ் sin omega t ல இருந்த கரண்ட். அப்ப வோல்டேஜ் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல கரண்ட். can I say they both are in phase? ரெண்டு பேர் வந்து மேக்ஸிமமும் சரி மினிமமும் சரி ஒரே நேரத்துல வரும். கரெக்டா இல்லையா? அப்போ சப்போஸ் இதுதான் என் வோல்டேஜ்னு வச்சுக்கோ, இதுதான் என்னோட வோல்டேஜ் V0. சரி, இதானே இதோட வேல்யூ V0. டைரக்ஷன் வந்து sin omega t. அப்ப இது V0 னு சொன்னா, இல்லைன்னா இங்கே வேணாம், நம்ம இங்கேயே வரைஞ்சுக்கோமே. இதான் என்னோட sin omega t. சரியா? என்னோட அட்வைஸ் கேட்டேன்னா கரண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சிரு. சரியா? அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். sin omega t ல கரண்ட்டை வரைய போறேன்னா இது வந்து கரண்ட் வரைகிறேன். சரியா? இது என்னோட கரண்ட். கரண்டோட ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ? I0. ஏதோ என்ன கேபிட்டல் ஸ்மால் தான் பிரச்சனையாடா. அது நீ மாத்திக்கோ, உனக்கு என்ன வேணுமோ நீ மாத்திக்கோ. அப்ப வோல்டேஜ் எவ்வளவு சார் இருக்கும்? சொல்றது புரியுதா? புரியுதா? ஏன் அப்படின்னா நம்ம ஃபைனல் LCR வரைகிறப்ப கரண்ட் வந்து சென்டரில் வச்சுக்கும், அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜை பார்ப்போம். சரியா? அப்போதைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு இப்பயே சொல்லிட்டு அதை ரெண்டுமே எப்படி சார் தெரிய முடியும்? பைத்தியம் மாதிரியே பேசுவேன். இந்த பொண்ணு வாய் மட்டும்தான் நல்லா பேசுது. போதுமா? இந்த வோல்டேஜ் கரண்ட் ரெண்டு வந்துருச்சா? ரெண்டு எப்படி இருக்குது? இன் ஃபேஸ். வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் இன் ஃபேஸ்னா என்ன சார்? அப்படின்னா என்ன? ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் 0. கரெக்டா? இன் ஃபேஸ்னா என்ன? ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்படின்னா ஒரு கிராஃப் வந்து மேக்ஸிமம் ரீச் பண்றப்ப, அதாவது வோல்டேஜ் மேக்ஸிமம் அப்ப கரண்ட் என்னவா இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும். வோல்டேஜ் மினிமமா இருக்கப்ப கரண்ட் என்னவா இருக்கும்? மினிமமா தான் இருக்கும். சொல்றது புரியுதா? ஓகே. ஸோ இது வந்து T/2 வேணா நம்ம π/2ல வரைவோமே. T/2 வேணா π/2ல வர சரியா?
yellow கலர் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். yellow கலர் வோல்டேஜ், ரெட் கலர் கரண்ட். அப்ப வோல்டேஜ் sin ஒமேகா t யா கிராஃப் எப்படி இருக்கும் தெரியுமா? sin ஒமேகா t கிராஃப் மேபி டோவுல 5/2 ல 1 மேக்ஸிமம் cos ஒமேகா sin இது கரண்ட், இது வோல்டேஜ். yellow கலர்ல இருக்குது என்னது? வோல்டேஜ் கிராஃப். ரெட் கலரும் அதே மாதிரி. கரண்ட் எப்படி இருக்கும்? ஏன் கொஞ்சம் குட்டியா போடுறேன்? ஏன்னா ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணிருக்கோம். அப்ப ஆம்ப்ளிட்யூட் கம்மியா இருக்குமா, அதனால இது. இப்போ இது கரண்ட். இப்போ இந்த ரெண்டு கிராஃப்ல நல்லா பாரு, வோல்டேஜ் எப்போ மேக்ஸிமம் ரீச் பண்ணுதோ அப்ப கரண்ட், வோல்டேஜ் எப்போ ஜீரோ அப்ப கரண்ட், வோல்டேஜ் எப்போ மினிமம் அப்ப கரண்ட். சைன் வோல்டேஜ் இங்கே இருந்தா சைனும் புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? நோ. நோட் பண்ணியாச்சா? ஃபைனலா பவர். பவரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தனா வோல்டேஜ் இன்டூ கரண்ட். பட் எந்த வோல்டேஜ் சார், எந்த கரண்ட் சார்? வோல்டேஜ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு டைமை பொறுத்து. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? வோல்டேஜ் சேமா இருக்கா இல்லை சேஞ்ச் ஆகுதா? சேஞ்ச் ஆகுது. அப்போ நான் ஒரு ஆவரேஜ் வேல்யூ விஆர்எம்எஸ் எடுத்துக்கலாமா? விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ். இப்போ நல்ல பாரு, விஆர்எம்எஸ் எனக்கு தெரியுமா இல்லை எனக்கு ஒரு ஈக்குவேஷன்ல என்ன தெரியும்? விஆர்எம்எஸ் வேல்யூ தெரியுமா இல்லை என்னோட ஈக்குவேஷன்ல V0 தெரியுமா? V0 தான் தெரியும். கரெக்டா இல்லையா? அப்ப இத V0/√2 போட்டுக்கலாமா? இத அப்ப என்ன சார் ஆயிடுச்சு? V0I0/2. இல்ல சார் எனக்கு இது புரியல, இது எனக்கு புரியல. மேபி யாராச்சும் இருக்கலாம், எனக்கு இது புரியல. சரி விட்டு. பவரோட ஃபார்முலா வந்து நான் V × I எழுதுறேன். V யோட வேல்யூ என்ன? V0 sin ஒமேகா t. I யோட வேல்யூ இந்த V0 to I0 கான்ஸ்டன்ட்டா? கரெக்டா இல்ல? அப்ப நான் ஆவரேஜ் பவர் பார்க்கறப்ப V0 to I0 கான்ஸ்டன்ட். அப்ப அது வந்து வெளியில எடுத்துக்கலாம். அப்ப உள்ளுக்குள்ள எதோட ஆவரேஜ் எடுத்தா போதும்? sin ஸ்கொயர் ஒமேகா t. sin ஸ்கொயர் ஒமேகா t யோட ஆவரேஜ் எவ்வளவு? 1/2. முடிஞ்சா? சொல்றது புரியுதா? நோட் பண்ணிக்கோ. பவர், பவர் வந்து ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டுக்கு மட்டும்தான் வரும், இண்டக்டிவ்க்கு கெப்பாசிட்டிவ்க்கு பவர் வராது. சரியா? நடத்த வேண்டாம். நோட் பண்ணியாச்சா?